லேண்டோட காஸ்ட்டில் வந்து ஒரு 50% பே பண்ணிவிட்டு மீதி 50% இஎம்ஐயாக கொடுக்குறோம். நோ இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்லேருந்து பசங்க எல்லாம் இந்த வழியாக தான் போகிறாங்க. ஈவினிங்கு போனீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஷாப் வச்சா கூட ஆன் ரோடில் கட்டாயமாக வந்து உங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகும். சரி பாருங்கள், இப்போ வந்து பஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இப்போ தான் நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பஸ்ஸு பார்த்தோம். இப்போ உடனே இன்னொரு பஸ் வந்துகிட்டே இருக்குது. அடிக்கடி பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 600 சதுரடி எடுக்கிறாருன்னா ஒரு 4,80,000 அதில் 50% அப்படின்னா 2,40,000 பே பண்ணிவிட்டு 24 மாதத்துக்கு வந்து 10,000 வட சென்னையில உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலம் பழவேற்காடு. இங்கே ஆன் ரோட்டை ஒட்டி டிடிசிபி அப்ரூவ் வீட்டுமனைகளை சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அசட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். உங்க கையில 4,80,000 ரூபாய் இருந்தா நீங்க இங்கே ஒரு வீட்டுமனை வாங்கிக்க முடியும். வட்டி இல்லாத 50-50 மாத தவணை முறையிலையும் இங்கே வீட்டுமனைகள் தராங்க. இந்த மனைப்பிரிவு எக்ஸாக்டா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத அந்த நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் திரு தேவானந்தன் அவர்களிடம் முதலில் கேட்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து டூரிசம் பிளேஸான நம்ம பழவேற்காடில் வந்து சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வந்து ஆன் ரோட்ல பண்ணியிருக்கீங்க இல்லையா? சார், நம்ம சைட்டு வந்து எப்படி வரணும் சார்? நம்மளுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆண்டார்மடம் பஸ் ஸ்டாண்ட் இது. இந்த ஸ்டாப் பேர் ஆண்டார்மடம் பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் வந்து பாரிஸில் இருந்து ஹைகோர்ட் வாசலில் நின்னீங்கன்னா ஆண்டார்மடம் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் இருக்குது. இப்போ பாரிஸ் ஏறினா நம்ம சைட்டில் இறங்கலாம். அதே மாதிரி வந்து மீஞ்சூர்லேயும் நம்மளுக்கு பஸ் ஸ்ட்ரைட்டாக வருது. நம்ம பொன்னேரியிலேருந்தும் வரலாம். அது இல்லாமல் சாரடோ, பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு வரைக்கும் சாரடோ போயிட்டுருக்கு. நம்ம எல்லாமே வந்து நம்ம சைட்டு வாசல்லையே பஸ் நிற்கும். ஆண்டார்மடம் பஸ் ஸ்டாண்ட் சொன்னீங்கன்னா சைட்டு வாசல்லே நிற்கும். நம்ம சைட்டுக்கு இந்த பக்கம் போனால் பழவேற்காடு இல்லையா? சார், இந்த பக்கம் நேராக போனால் பொன்னேரி போயிடலாம். இந்த ரோடு எங்கே போகுது சார்? இது ஊருக்குள்ளே போகுது சார். ஆண்டார்மடம் ஊர் வில்லேஜ் போகுது. இது வந்து ஆண்டார்மடம் வில்லேஜ் வில்லேஜ் இந்த பக்கம் போனால் ஊர். ஃபியூச்சரில் ஜங்ஷனாக மாற வாய்ப்பு இருக்குல்ல? கட்டாயம் வாய்ப்பு இருக்குது சார். ஃபியூச்சரில் வந்து இந்த ஏரியா வந்து ஜங்ஷனாக மாறும்போது நம்ம சைட்டில் வந்து ஃப்ரண்டில் இடம் வாங்குறவங்க வந்து ஒரு கமர்ஷியலுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்லேருந்து பசங்க எல்லாம் இந்த வழியாக தான் போகிறாங்க. ஈவினிங்கு போனீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஷாப் வச்சா கூட ஆன் ரோடில் கட்டாயமாக வந்து உங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகும். அது ரெண்டாவது வந்து இங்கே பஸ் ஊட்டி இறங்கினாங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஷாப்போ இல்லை வந்து ஜூஸ் ஷாப்போ வச்சாங்கன்னா டெஃபினட்டாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். சரி பாருங்கள், இப்போ வந்து பஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இப்போ தான் நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பஸ்ஸு பார்த்தோம். இப்போ உடனே இன்னொரு பஸ் வந்துகிட்டே இருக்குது. அடிக்கடி பஸ் வந்துகிட்டே இருக்கும். அது இங்கே ஸ்டாப்பை இங்கே இறங்குறாங்க பீப்புள். அந்த இறங்குறத பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டார்மடம் பஸ் ஸ்டாப்பு இறங்கினோன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட். அடுத்ததாக திரு தேவானந்தன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. சார், அப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார் நம்ம வந்து இஎம்ஐ ஆஃபர் கொடுக்குறீங்க இல்லையா பிளாட் வாங்குறவங்களுக்கு? அந்த ஆஃபர் வந்து எப்படி கொடுக்குறீங்க? என்ன மாதிரியான ஆஃபர் சார்? இப்போ வந்து லேண்டோட காஸ்ட்டில் வந்து ஒரு 50% பே பண்ணிவிட்டு மீதி 50% இஎம்ஐயாக கொடுக்குறோம். நோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 50% நீங்கள் பே பண்ணிட்டு மீதி 50% இஎம்ஐயாக நம்ம ஆஃபீஸ் வந்து கட்டிக்கலாம். இந்த சைட்டில் வந்து ஒரு பிளாட் வாங்கணும்னா ஒரு பாதி அமௌண்ட் பே பண்ணால் போதும் இல்லையா? எஸ் சார். பேலன்ஸ் ஃபுல்லாக வந்து இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். எஸ் சார். இந்த ஆஃபர் வந்து எதுக்காக கொடுக்குறீங்க? மக்கள் வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் சார்? இப்போ வந்து நிறைய பீப்புள் வந்து இடம் வாங்கணும்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அதுவும் கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும்னு யூஸ் பண்ணுவோம். நம்மளும் கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுக்குறோம். கொடுத்தாலும் வந்து லோனில் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணணும். நம்ம அது மாதிரி கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து லோ மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு 600 சதுரடினா வாங்கணுன்ற ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அவங்களுக்காகவே நம்ம கம்பெனி வந்து நீங்கள் 50% பே பண்ணுங்கள், மீதி 50% இஎம்ஐயாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆஃபரை கொடுக்குறோம். அந்த இஎம்ஐ வந்து டேரெக்டாக உங்கள் கம்பெனியில் கட்டிக்கலாம் சார். சார், நம்ம அடுத்து வந்து சைட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸில் இருந்து அவைலபிளாக இருக்குது சார்? நம்ம இது டிடிசிபி அப்ரூவ் கொடுத்துருக்கோம் சைட்டுக்கு. இந்த பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா 600 சதுரடியிலேருந்து 2400 சதுரடி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சார். இதில் வந்து மொத்தம் 200 பிளாட்ஸ்க்கு மேலே இருக்குது. மினிமம் வந்து 600 சதுரடியிலேருந்து இருக்குது. 600 சதுரடி பிளாட்ஸை ஒரு 50 பிளாட்ஸ் இருக்குது சார். நம்ம சைட்டில் இருந்து பழவேற்காடு வந்து ரொம்ப பக்கம் தான் இல்லையா? எஸ் சார். இப்போ வந்து இங்கே யாரெல்லாம் அதிகமாக இடம் வாங்குறாங்க சார்? இந்த சரௌண்டிங் பொன்னேரி, மீஞ்சூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்க பீப்புளும் இங்கே லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி சென்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து இது சுற்றுலாத்தலம் பக்கத்தில் அருகில் இருக்கிறதுனால இம்மீடியட்டாக வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இடங்களை தேடிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து மகாபலிபுரத்துக்கு வந்து ஒட்டின மாதிரி நிறைய பேர் இடம் வாங்கினாங்க ஈஸியாக. அதே மாதிரி இந்த சைடு நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பழவேற்காடு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. வீக்கெண்டில் வந்து எல்லாருமே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இந்த லொக்கேஷன் வந்து தேடிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் இந்த லேஅவுட் போட்டிருக்கோம். இது இங்கேருந்து 10 மினிட்ஸில் பழவேற்காடு போயிடலாம். அதெல்லாம் கரெக்டாக இங்கேருந்து கிலோமீட்டர் எவ்வளவு? இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் பழவேற்காடு. ஒரு கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் பொன்னேரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் பொன்னேரி வந்துடும். பொன்னேரி வந்து ஸ்மார்ட் சிட்டியாக வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து சென்னை பெரிபல் ரிங் ரோடுங்கிறது பக்கம் தான் இல்லையா? ஆமாம் சார். அதுங்கிறது கரெக்டாக எவ்வளோ தூரம்? ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். 15 கிலோமீட்டர். அந்த ரோட ஃபியூச்சரில் பிடிச்சா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம மகாபலிபுரம் வரையும் போக முடியும். இப்போ மகாபலிபுரத்துலேருந்து இங்கே பழவேற்காடு வரணும்னா அந்த ரோடை பிடிச்சாருன்னா நேராக இங்கே மீஞ்சூர் வந்துட்டு மீஞ்சூர்லேருந்து உள்ளே வரணும். ஸோ ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து டூரிசம் பிளேஸ் பக்கத்தில் தான் நம்ம சைட் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் சார்? கட்டாயமாக வந்து ஒரு 2 மடங்குலேருந்து 3 மடங்கு வந்து டெவலப் இருக்கும் சார். ஏன்னா வந்து டூரிசம் ஸ்பாட் வந்து இப்போ வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் பழவேற்காடு இந்த நார்த்தில் வந்து பழவேற்காடு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறதுனால இது கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது. நிறைய பீப்புள் வந்து அந்த சீசனில் வந்து நிறைய பீப்புள் வந்து அதை விசிட் பண்ணுறதுக்கே வருவாங்க. அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு இடம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து வீக்கெண்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து பண்ணிவிட்டு, அதாவது நம்ம சைட்டு பக்கத்தில் பழவேற்காடு இருக்குது. இந்த பழவேற்காடை பார்த்த உடனே அங்கே போய் இப்போ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போகலாம். அது மாதிரியும் நம்ம இந்த சைட்டை யூஸ் பண்ணலாம். நம்ம சைட்டில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க சார்? வந்து 799 கொடுக்குறோம். அதை 799 ரூபா. இதில் வந்து நீங்கள் 600 சதுரடி எடுத்தீங்கன்னா வெறும் 4,80,000 இருந்தால் போதும். 4,80,000 இருந்தாக்கி ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் சார். ஒரு பிளாட் வந்து 4,80,000 சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து இஎம்ஐ அப்புறம் பண்ணுறீங்க இல்லையா சார்? அப்போ இதில் வந்து பாதி அமௌண்ட் பே பண்ணால் போதும் இல்லையா? பே பண்ணால் போதும் சார். பேலன்ஸ் வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம். மாதம் கட்டிக்கலாம் சார். இது போக பேங்க் லோன் பற்றி சொல்லுங்களேன் சார். பேங்க் லோன் வந்து நம்ம வந்து பேங்க்கில் வந்து மினிமம் வந்து ஒரு லேண்ட் பர்ச்சேசிங் அப்படின்னா 10 lakhs ஆகும். நீங்கள் 10 lakhsக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாட் எடுத்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் பண்ணலாம். அதை தவிர்த்து நம்ம வந்து நீங்கள் இஎம்ஐயாக நம்ம பண்ணித்தரோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம வந்து பேங்க்கில் போனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம இந்த சைட்டில் வந்து லேண்ட் வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம பேங்க் லோனில் பிளாட் வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பிளாட் ஒரு 3 பிளாட் சேர்த்து வாங்கலாம். ஒரு 10 lakh மேலே வாங்கணும். ஆமாம் சார். அந்த வேல்யூ இருக்கும்போது பேங்க் லோன் தருவாங்க. சப்போஸ் கம்மியாக இருக்கும்போது வந்து நம்ம இஎம்ஐ நம்ம வந்து இந்த ஆஃபர் இன்ட்ரெஸ்டே பே பண்ணாமல் ஒரு அமௌண்ட் மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்ட இருக்கும் இஎம்ஐனா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 600 சதுரடி எடுக்கிறாருன்னா ஒரு 4,80,000 அதில் 50% அப்படின்னா 2,40,000 பே பண்ணிவிட்டு 24 மாதத்துக்கு வந்து 10,000 ஓகே. இது அதிகமாகவும் பே பண்ணலாம். இப்போ இன்கேஸ் மினிமம் 10,000 பே பண்ணலாம். இப்போ 10,000 பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இந்த மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது பே பண்ணால் சேர்த்து கட்டிக்கலாம் சார். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.